லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஹலோ ஹலோ பார்த்திபனா? ஆமாம் நீங்கள்? பார்த்திபன், நாங்கள் பாக்ஸிங் கிளப்லேருந்து பேசுகிறோம். பாக்ஸிங் கிளப்பா? என்னன்னு சொல்லுங்கள் சார். பாக்ஸிங் டோர்னமெண்ட்டு டேட் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அதை சொல்ல தான் உங்களுக்கு கால் பண்ணேன். நாளைக்கு தான் டோர்னமெண்ட். நாளைக்கா? ஆமாங்க, நாளைக்கு தான் டோர்னமெண்ட். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் மெசேஜ் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஓகே சார். நாளைக்கு டோர்னமெண்ட்னு சொல்கிறாங்க. முதல்ல இதை ரஜினி கிட்ட சொல்லணும். என்னாச்சு? ஒரு நிமிஷம். பார்த்திபனா? சொல்லுங்க சாம்பியன், பிராக்டிஸ்லாம் முடிஞ்சுதா? முடிஞ்சது. கிளம்பலான்னு நினைச்சேன், அதுக்குள்ள பாக்ஸிங் கிளப்ல இருந்து கால் பண்ணாங்க. கிளப்ல இருந்தா? ஏன், எதுக்கு? ரிலாக்ஸ், டென்ஷன் ஆகாத. ஒன்றும் இல்லை, ரிலாக்ஸ், கூலாரு. டோர்னமெண்ட்டுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. எப்போ? நாளைக்கு. நாளைக்கா? என்ன பார்த்திபா சொல்ற? இவ்ளோ பெரிய டோர்னமெண்ட் நாளைக்குன்னு இப்ப கால் பண்ணி சொல்றாங்க. ஏங்க ஏங்க இருங்க, கொஞ்சம் மூச்சு விடுங்க, ரிலாக்ஸ். ஏன் இவ்வளவு பதறீங்க? என்னைக்கா இருந்தா என்ன, நான் ரெடியா தானே இருக்கேன். அப்படி இல்ல பார்த்திபா, நீ நல்லா பிராக்டிஸ் பண்ணிருக்கல. நான் ரெடியா இருக்கேன், நிச்சயமா ஜெயிப்பேன். எவ்வளவு சக்தி ஒண்ணு சேர்ந்தாலும், என் வெற்றியை எதிர்த்து வந்தாலும் என் வெற்றியை தடுக்க முடியாது. சரி, நீ தென்றலுக்கு இன்ஃபார்ம் பண்ணியா? இங்க பாரு, நீதான் எனக்கு முக்கியம். எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்த உடனே நான் உனக்கு தான் கால் பண்ணேன். அவங்களும் இங்க நின்று கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஓ, ஒரு நிமிஷம் ஸ்பீக்கர்ல போடுறியா? எதுக்கு? சொன்னா செய் பார்த்திபா. ஹலோ தென்றல். சொல்லுங்க ரஜினி. நாளைக்கு டோர்னமெண்ட்னு சொல்லிருக்காங்களா? இப்பதான் உங்ககிட்ட பேசும்போது நானும் கேட்டேன். அப்போ என்னோட பாஸ் இப்போ இங்கதான் இருக்காரு. அவர் கிளம்புறதுக்குள்ள நான் போய் எனக்கு லீவ் வேணும்னு கேட்டுட்டு கால் பண்றேன். தட்ஸ் ஆல் ரைட் ரஜினி, நோ இஷ்யூஸ். பார்த்திபா, நான் வச்சிருட்டா? நான் அவர்கிட்ட பேசிட்டு வந்து கால் பண்றேன். எனக்கு ஒரு மாதிரி படபடன்னு இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. ஏங்க, நீங்க ஒன்றும் பதட்டப்படாதீங்க, நார்மலா இருங்க. வீட்டுக்கு வாங்க, பேசிக்கலாம். பார்த்திபன், டைம் ஆச்சு, கிளம்புறேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். ரஜினி, வாம்மா, வா. உட்காருமா, உட்கார். உன்னைத்தான் வர சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். நீ அனுப்பின மெயில் எல்லாம் பார்த்தம்மா. அதில் 2 மைனர் கரெக்ஷன்ஸ் மட்டும் இருக்கு.
உனக்கு அதை மெயில் பண்ண பாத்தியாம்மா? ஆமா சார், அதையும் பார்த்து கரெக்ஷன் முடிச்சு உங்க மெயிலுக்கு அனுப்பிட்டேன் சார். ஆ, ரியலி? வெரி குட், வெரி குட். நான் பார்க்குறேன். அப்புறம் நம்ம மீட்டிங் பற்றி இட்ஸ் ஓகே சார், நீங்க பேசுங்க, நான் வேணா அப்புறமா வரேன். நோ பரவாயில்ல, அது அவ்வளோ ஒன்றும் முக்கியமான கால் இல்லை. அப்புறம் நீ வந்த விஷயத்த நான் கேட்கவே இல்லையே, சொல்லுமா. சார், என் லைஃப்ல ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு மொமெண்ட். ஸோ நாளைக்கு ஒரு நாள் மட்டும் எனக்கு லீவ் வேணும் சார். வாட்? நாளைக்கா? ஆமாம் சார். மீட்டிங்க்கு தேவையான பேப்பர்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டேன். நாளைக்கு ஒரு நாள் மட்டும் பெர்மிஷன் கொடுங்க சார், ப்ளீஸ். மீட்டிங் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ப்ரீபவுண்ட் ஆயிருச்சு. நாளைக்கு தான் மீட்டிங். ஐயோ ப்ளீஸ் சார். சாரி ரஜினி, ஐ கான்ட் டு எனிதிங். நாளைக்கு இங்கே நீ மீட்டிங்ல இருந்தே ஆகணும். என்னால் லீவ் பெர்மிஷன் எதுவுமே தர முடியாது. நோ வே சார். அதுக்கு இல்லை சார், ப்ளீஸ் ப்ளீஸ். இந்த பாரு, மீட்டிங்க்கு தேவையான மற்ற அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் போய் பாரு. ப்ளீஸ் கோமா. இல்லை சார், ப்ளீஸ். போன்னு சொன்னேன், போய் பாருமா. ப்ளீஸ் கோ. ஓகே உஷா. மேடம், என்னாச்சு மேடம்? லீவ் கிடைச்சதா? மீட்டிங் நாளைக்கு ப்ரீபோண்ட் ஆயிடுச்சு உஷா. லீவ் தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. சரி, நான் உள்ள இருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், வரலாமா? உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். என்ன? நான் வெளியே நின்று எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருந்தேன். நீங்கள் லீவ் கேட்டது, பாஸ் மீட்டிங் இருக்கு, லீவ் தர முடியாதுன்னு சொன்னது, அதுக்காக நீங்கள் அப்செட் ஆகி வந்தது, எல்லாத்தையும் நான் கவனிச்சுட்டு தான் இருந்தேன். நீங்க ஒர்க்கை தவிர மீதி எல்லாத்தையுமே கரெக்டா கவனிப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். மேடம், உங்களுக்கு என் மேல கோவம் இருக்கு. அந்த கோவத்துல தான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அப்கோர்ஸ் எனக்கும் உங்க மேல கோவம் இருக்கு. பட் மேடம், ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், திஸ் இஸ் நாட் அ ரைட் பிளேஸ் அண்ட் த ரைட் டைம் ஃபார் யுவர் ஆங்கர். இங்க பாருங்க, என்ன சொல்லணுமோ அதை சீக்கிரமா சொல்லிட்டு போய் வேலையை பாருங்க, போங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. நாளைக்கு உங்க ஹஸ்பண்டுக்கு பாக்ஸிங் டோர்னமெண்ட் இருக்குல்ல? எனக்கு தெரியும். சரிங்க, உங்களுக்கு எல்லாமே தெரியும். அதுக்கு என்ன இப்போ? இல்ல, உங்களுக்கு அந்த மொமெண்ட்ல உங்க ஹஸ்பண்ட் கூட இருக்கணும்ன்ற அந்த தாட் வந்ததுனால தானே போய் பாஸ் கிட்ட லீவ் கேட்டீங்க. சோ சார், அவர் லீவ் சாங்ஷன் பண்ணல. அந்த விஷயமா உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணதான் இங்க வந்திருக்கேன். நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கீங்க. நீங்க இது வரைக்கும் எனக்கு செஞ்ச உதவியெல்லாம் போதும், போய் வேலையை பாருங்க, போங்க. உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லைன்னா நாளைக்கு மீட்டிங்ல உங்களுக்கு பதிலா நான் பிரசன்டேஷனை சப்மிட் பண்றேன்.
நீங்க போய் உங்க ஹஸ்பண்டுக்கு டோர்னமெண்ட்ல சப்போர்ட் பண்ணுங்க. ஆ? ஓ இதான் இப்போ உங்க புது பிளானா? என் சிச்சுவேஷனை கரெக்டா யூஸ் பண்ண பாக்குறீங்களா? மேடம், நீங்க நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பட் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ. இந்த மீட்டிங்ல எந்த விதமான கோல்மாலும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா கெட்ட பேர் உங்களுக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த ஆஃபீஸ்க்கும். உங்களுக்கு என் மேல கோவம் இருக்கலாம், எனக்கும் உங்க மேல கோவம் இருக்கலாம். அது வேற டிபார்ட்மெண்ட். ஆனா இப்போ இந்த இடத்துல அந்த கோவத்தை காட்ட முடியாதுல்ல. ஏன்னா அதுல எல்லாருக்கும் ஒரு லாஸ் இருக்கும். அந்த எல்லாருலயும் நானும் ஒருத்தன் இருக்கேன்ல. நீங்க உங்க ஒர்க்ல எப்பவுமே கரெக்டா தான் இருப்பீங்க. நானும் அந்த சீட்ல இருந்தவன் தான். ஸோ ஆஃபீஸ் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நானும் என் ஒர்க்ல கரெக்டா இருப்பேன். எந்த விதமான காம்ப்ரமைஸும் இருக்காது. ஆஃபீஸ்க்கு கெட்ட பேரோ இல்லை லாஸோ இருக்க மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன். அதுவும் உங்களுக்கு நல்லா தெரியும். மேடம், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா தானே நான் தப்பு பண்ண மாட்டேன்னு என்னால ப்ரூவ் பண்ண முடியும். என்ன நீங்க நம்பலாம். இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க யோசிக்கிறீங்கன்னா ஒண்ணு உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லை, இல்ல ரெண்டாவது நாளைக்கு மீட்டிங்ல நான் பிரசன்டேஷன் பண்ணி உங்களை ஓவர்டேக் பண்ணி பேர் வாங்கிடுவேணும்னு உங்களுக்கு பயம். இதுல ஓவர்டேக் பண்ண என்ன இருக்கு? நீங்க ஆல்ரெடி என் சீட்ல இருந்தவர் தானே. ஓகே, நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் அனுப்பிடுறேன். நாளைக்கு நீங்களே ப்ரெசென்ட் பண்ணுங்க. நான் பாஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். மேடம், என்னை நம்பினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஒன் மோர் திங், பாஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொன்னீங்கல்ல, அது மட்டும் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் போய் சொன்னீங்கன்னா உங்களை பற்றி தப்பாக நினைக்க நிறையவே சான்ஸ் இருக்கு. ஏன்னா இப்போ தான் அவர்கிட்ட நீங்கள் பேசிட்டு வந்தீங்க, அதனால நீங்கள் இதை பற்றி கவலைப்படாதீங்க. நாளைக்கு நீங்கள் டோர்னமெண்ட் அட்டன் பண்ணிட்டு வாங்க, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். யூ டோன்ட் வரி. அண்ட் மேடம், என்னை நம்பினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஒன் மோர் திங், பார்த்திபன் சாருக்கு என்னோட விஷயத்தை கன்வே பண்ணுங்க. ஓகே? ஆல் ரைட். போ, நான் பார்த்துக்கிறேன். இதை வச்சுக்கணும் வந்துடுறேன். மேடம், இவர் எதுக்கு மேடம் வந்துட்டு போறாரு? நாளைக்கு நீங்க போயிட்டு வாங்க, மீட்டிங்கை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு. என்ன சொன்னீங்க மேடம்? அவர்கிட்ட கொடுக்க போறீங்களா? நாளைக்கு பார்த்திபனுக்கு முக்கியமான நாள், எனக்கும் முக்கியமான நாள். அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. ராகுல் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவர் தானே, மீட்டிங் நல்லா ப்ரெசென்ட் பண்ணிடுவார்ல. அதெல்லாம் பண்ணிடுவாரு. இருந்தாலும் அவ்வளோ ஈஸியா அவரை நம்பிட முடியாதுல்ல. உஷா, அவர் பேசினதை பார்த்தா தப்பு பண்ண மாட்டாருன்னு தான் தோணுது. சரி, நீங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஓகே மேடம், நான் பார்த்துக்கிறேன். இதில் ஒரு சைன் மட்டும் பண்ணுங்க.
பார்த்திபா ஆ? என்ன ஆரம்பிச்சிட்டியா? ஆமாண்ணே. சரி சரி ஓகே. அண்ணா அண்ணா அண்ணா, அண்ணா என்னண்ணா பண்றீங்க? இல்லப்பா என்ன நீ வந்ததுல இருந்து நானும் கேட்டுட்டே இருக்கேன், இதுக்குள்ள என்ன இருக்குன்னு நீ சொல்லவே மாட்டேன்றிய. அதெல்லாம் ராஜ ரகசியம்னு கேட்க கூடாது, கேட்டா பவர் போயிடும். ஃபர்ஸ்ட் கணத்துல போட்டுக்குங்க. அப்படியா? சோ ஸ்வீட்ண்ணே, உங்க கண்ணத்துல போட்டுக்க சொன்னேன். பார்த்திபா என்னையெல்லாம் ஏமாத்த முடியாதுப்பா. இதுல என்ன இருக்குன்னு இது வீட்டுக்கு வந்தப்பவே நான் பிரிச்சு பார்த்துட்டேன். எனக்கு தெரியும். நினைச்சேன் ரேடியோ ஃபேனு மிக்சின்னு எல்லாத்தையும் பிரிச்சு மேயற நம்ம மெக்கானிக் குபேரன் இந்நேரம் இதெல்லாம் பார்க்காம இருப்பாரா? சரிப்பா, டைம் ஆயிடுச்சு, நீ ஆரம்பி. ஆமா டைம் ஆயிடுச்சு. இருப்பா இருப்பா இருப்பா, இப்ப ஆரம்பி. இருப்பா 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 இருப்பா. இப்ப என்னண்ணே? அந்த கிளவுஸ் போட்டு அடிப்பா. அட பரவாயில்லண்ணே, என்னைக்காவது ஒரு நாள் தானே, சும்மாவே அடிப்போம். சரி ஆரம்பி. ஐயோ என்னப்பா, என்ன கையில ரத்தம்? ஐயோ பாத்திப்பா, ஐயோ என்னப்பா இவ்வளவு ரத்தம் வருது? இருப்பா, நான் ஒரு துணி எடுத்துட்டு வந்துடுறேன். காட்டுப்பா காட்டுப்பா. வலிக்குதா? குத்தி எடுத்துடலாம். இருப்பா இருப்பா, கொஞ்சம் பொறுத்துக்க, பயந்துக்காத, குத்தி எடுத்துடலாம். அக்கா, இதுக்கப்புறம் இவன் எப்படி ஜெயிப்பான்னு பாப்போம். ராதிகா, அதுக்குள்ள அப்படி என்ன போட்டு வச்ச? அவன் கைய டேமேஜ் பண்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதை தான் உள்ள போட்டு வச்சிருந்தேன். சரி வா, போய் என்னன்னு கேட்போமா? போலாம். என்ன பாத்திப்பா, ரத்தம் வந்துகிட்டே இருக்கு. உள்ளுக்குள்ள அடிக்கடி பட்டிருக்குமா? எவ்வளவு ரத்தம் வருது? இவ்வளவு ரத்தம் வருது? என்னாச்சுங்க? சங்கரி, பார்த்திபனுக்கு கையில அடிபட்டுச்சு, போய் மருந்து எடுத்துட்டு வா போ. என்ன பாத்துட்டு நிக்கிற, போய் எடுத்துட்டு வா. வலிக்குதுங்க. சரி சரி சரி. இதெல்லாம் தேவையா உனக்கு? எவ்வளவு அடிபட்டிருக்கு? ஏப்பா இப்படி அடிபட்டிருக்கே? ஏப்பா இதுக்குள்ள என்ன இருக்குன்னு முதல்ல நம்ம பாத்துறணும்பா. இதுல அடிச்சதுனாலதான் உன் கையில ரத்தம் வந்துகிட்டு இருக்கு. அன்னைக்கு நான் இதுல பார்க்கும்போது வெறும் உமிதா இருந்துச்சு, அது மட்டும் இருந்தா இப்படி ஆகாதுப்பா. சரி இரு, நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன். ஒரு கை முடிய உள்ள உமிதான்ப்பா. என்ன பார்த்திபா, ஆணிகளா வருது? அண்ணா பாத்துன. பார்த்திபா, என்னப்பா இதெல்லாம் இருக்கு? ஐயோ, அன்னைக்கு நான் பார்க்கும்போது வெறும் உமிதானே இருந்துச்சு.
இப்ப பாரு ஆணி பீங்கான்லாம். என்ன என்ன எதுக்கு நீ பாக்குற? எனக்கு இதை விட முக்கியமான வேலைலாம் இருக்கு. இந்த மாதிரி சில்லற பிளான்லாம் நான் பண்ண மாட்டேன். இந்தாங்க நீங்க கேட்ட மருந்து. பார்த்திபா, எனக்கு என்னமோ இது அவளோட வேலையாத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டுக்குள்ள இருக்கிற பேக்ல வெளியிருந்து யாராவது கொண்டு வந்து போடுவாங்களா? அண்ணா விடுங்கண்ணே, பார்த்துக்கலாம். இப்போ டென்ஷன் ஆனா ரஜினிக்கு தெரிஞ்சிடும். இந்த விஷயம் அவளுக்கு தெரியாம பார்த்துக்கோ.